வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக நான் கோபி. இன்னைக்கு நம்ம எந்த தலைப்ப பத்தி பார்க்குறோம்னா, பாலிவுட்டின் சிறந்த நடிகரான சைஃப் அலி கான் அவர்களுக்கு தாக்குதல் நடந்திருக்கு. அது என்ன என்பத பத்தி இங்க பார்க்கலாம். சைஃப் அலி கான் அவருக்கு 54 வயசு. அவருக்கு கல்யாணம் 2 மேரேஜ் நடந்து, ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ்ல முடிஞ்சது. இப்ப 2வதா கரீனா கபூர கல்யாணம் பண்ணியிருக்காரு 2011ல. அவருக்கு மொத்தமா 4 பசங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு 2 பசங்களும், அடுத்து இவங்க கரீனா கபூரோட சேர்ந்து 2 பசங்களும் இருக்கு. கடந்த செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி அவரு அபார்ட்மெண்ட்லயே வச்சு அவருக்கு தாக்குதல் நடந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருடன் வந்து குத்திருக்கான்னு சொல்றாங்க. அது என்ன என்பத பத்தி இங்க பார்க்கலாம். ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைஃப் அலி கான். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி வொர்த்ல ஒரு பில்டிங்ல தான் தங்கியிருக்காரு. அந்த பில்டிங் பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்குரு சரண் பில்டிங் அந்த பில்டிங் பேரு. மொத்தம் அதுல 14 ஃப்ளோர் இருக்கு. லாஸ்ட் 3 ஃப்ளோர் வந்து சைஃப் அலி கானோடது. அவரு ஒரு 1 1/2லேருந்து 2 1/2க்குள்ள தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு திருடன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த பெரிய பெரிய பில்டிங்லலாம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த நெருப்பு வந்தா வெளிய வரதுக்கு பின்னாடி ஒரு வச்சிருப்பாங்க. ஒரு படிக்கட்டு மாரி வெளிய டக்குன்னு வெளிய வர்றதுக்கு. அந்த வழியா அந்த திருடன் வந்து 11வது ஃப்ளோர் வரைக்கும் வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு இந்த பழைய படங்கள்லாம் பார்த்திருப்பீங்கள்ல. இந்த ஏதாச்சும் ஒரு ராபரி படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த பாத்ரூம்குள்ள இருந்து அந்த வென்டிலேஷன் வழியா உள்ள போயிட்டு திருடுற மாரி. அந்த மாரி உள்ள வந்திருக்கான். உள்ள வந்துட்டு சைஃப் அலி கானோட மகன். அதாவது ஜெயின் அலி கான் அவர் பேரு. அவரு வந்து அவருக்கு 6 வயசு தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவர் பக்கத்துல நானி தூங்கிட்டு இருக்காங்க. பேபி சிட்டர்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணிருக்கான்னா, அந்த பேபி சிட்டர எழுப்பி, "நீ கத்துனீன்னா அந்த பையன கொன்றுவேன்னு" சொல்லி மிரட்டியிருக்கான். அவங்க பேச்சுவார்த்தை குடுத்துக்கிட்டே அந்த குழந்தைய தூக்கி அவங்க மடியில வச்சுக்கிட்டாங்க. திடீர்னு அந்த பையன் கத்தியிருக்கான். அந்த கத்துனத பார்த்து அந்த திருடன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பேபி சிட்டர தாக்கியிருக்கான். தாக்குனோனே அவன் அந்த பேபி சிட்டர் வந்து அந்த பையன கீழ இறங்கி வச்சுட்டு, "நீ வெளிய போய் கத்து" அப்படின்னு சொல்லவும் கத்திருக்கான். இன்னொரு பையன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கும் பேபி சிட்டர் இருக்காங்க. திடீர்னு உள்ள வந்து இது மாட்டம் நடக்கிறத பார்த்தோனே அவங்களும் தடுக்க போயிருக்காங்க. அந்த டைம்ல அவங்களையும் அந்த திருடன் வந்து கத்தியால குத்திருக்கான். சைஃப் அலி கான் அவரோட மனைவி வெளிய வந்து பார்க்கும்போது, இது மாரி 2 பேபி சிட்டர்ஸ் கத்தி குத்து வாங்கியிருக்கிறத பார்த்துட்டு, "நீங்க பின்னாடி இருங்கன்னு" சொல்லிட்டு அவரு சண்டைக்கு போயிருக்காரு. போனவர அந்த திருடன் வந்து 6 தடவ கத்தியால குத்திருக்கான். இந்த கையில, கழுத்துலன்ட்டு 6 தடவ குத்திருக்கான். அதுவும் முதுகு தண்டுல குத்துனா தான் அவருக்கு ஆழமா இறங்கியிருக்குன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. இறுதியா அந்த மத்த வீட்டு வேலைக்காரங்கலாம் வந்து அவன் எந்த வழியா பாத்ரூம் வழியா வந்து உள்ள வந்தானோ, அதே பாத்ரூம்ல அவன வச்சு அடைச்சுட்டாங்க. இறுதியா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பொறந்த பையன் இப்ராஹிம் சலிகான் அவர கூப்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போ சொன்னாங்க. பாத்தீங்களா? ஒரு பெரிய பணக்காரர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார நடிகர்கள்ல அவரும் ஒருத்தரு. அவர் வந்து ஒரு உடம்ப ஆட்டோல கூட்டிட்டு போயிருக்காங்க. கார் எதுவும் இல்லாத காரணத்தால. இல்ல அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்னன்னா, லீலாவதி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு கத்தி ஒரு 2 இன்ச் உள்ள இறங்கியிருந்தா, சைஃப் அலி கானுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம்னு அவரே சொல்லிருக்காங்க. அத பார்த்து அவரோட குடும்பத்தினர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஐசியூலருந்து வெளிய கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இது ஆபத்தான கட்டத்தலாம் தாண்டிட்டாருன்னு சொல்றாங்க. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். இப்ப என்னன்னா, இப்ப மிகப்பெரிய பணக்காரர். ஆனா, அவரு இருக்கிற இடமே மொத்தமா பணக்காரங்க வாழ்ற இடம். இது இப்போ ஒரு செலிபிரிட்டீஸ்க்கே ஒரு பணக்காரனுக்கே இந்த இதுல பாதுகாப்பு இல்லன்னா, நார்மல் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? நீங்க வந்து அவர் பணக்காரன்னு பார்க்காதீங்க. நம்பள ஒருத்தரா பாருங்க. ஏன்னா, அவரு வந்து நம்ம தினமும் பார்க்குற ஒரு ஆள நெனச்சு பாருங்க. நம்பள ஒரு அண்ணனா சொல்றேன் உங்க குடும்ப உறுப்பினராவே நெனச்சு பாருங்க ஒவ்வொருத்தரையும். இப்ப நாளைக்கு நம்மளுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா, நம்ம அக்காவுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா, நம்ம அப்பாவுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா எப்படி பார்ப்போமோ அது மட்டும் பாருங்க. ஏன் இந்த விஷயத்த நான் இப்ப சொல்றேன்னா, நான் இந்த எக்ஸ் தளங்கள்ல பார்க்குறேன். அவர் கத்தி குத்து வாங்குனத வச்சு மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன நல்ல விஷயமாங்க? அவர் ஒரு அவர் என்ன வேணும்னு அவர் நெனச்சிருந்தா, அவர் பையன கூட்டிட்டு போய் ரூம்குள்ள போய் இது மடங்கியிருக்கலாம். இல்ல என் வீட்டு வேலைக்காரங்க பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு அவரு தான் முன்னாடி போயிட்டு, அவர் பின்னாடி இருக்க வச்சு அவரு தான் முன்னாடி போயிட்டு தாக்குதல் இது சண்டை போட்டு கத்தி குத்துலாம் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும். ஒருத்தர் இது துன்பப்படுறாங்கன்னா, நீங்க இப்ப ஆறுதல் கூட சொல்ல வேண்டாம். அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணாம இருங்க. அதுவே போதும். இது இப்ப அவங்க குடும்பத்தினர்லாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. இப்ப இது ஒண்ணும் பாலிவுட்க்கு புதுசு இல்ல. ஏன்னா இப்ப 30 தனிப்படம் அனுப்பிச்சு அந்த திருடன தேடலான்னு இது பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி 30 படம் அனுப்பிச்சு தேடுறாங்கன்னா, இது ஒண்ணும் இது புதுசு இல்ல. மும்பைக்கு புதுசு இல்ல. இதுக்கு முன்னாடி பாலிவுட்ல பெரிய பெரிய நடிகர்களா இருக்க ஷாருக் கான், சல்மான் கானுக்கே கொலை மிரட்டல்லாம் வந்திருக்கு. அத நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். இப்ப ரீசென்ட்டா கூட சல்மான் கான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வீட்ல இருக்க நார்மல் கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு, புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிய மாட்டியிருக்காரு. எங்க போனாலும் 4, 5 காட்ஸோட தான் போயிட்டு வராருன்னு கேள்விப்பட்டேன். இப்படி இப்படி அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லங்கிறப்ப, நம்ம எப்படிப்பட்ட சமுதாயத்துல வாழ்றோம்னு நீங்களே நெனச்சு பாருங்க. இப்ப நாளைக்கு இப்ப நம்ம அம்மாக்களே ரோட்ல இப்ப நடந்து போம்போது, நம்ம அம்மாவுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்க போட்டிருக்க செயின எடுத்துட்டு போலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாரும் சேஃபா இருங்க. நம்ப தயவு செஞ்சு யாரும் அது மட்டும் கலாய்க்காதீங்க. அதான் நான் மெயினா இதுக்காக தான் வீடியோவே போடுறோம் நாங்க. ஏன்னா, அவருக்கு அடிபட்டத பத்தி நெறைய பேர் பேசியிருப்பாங்க. இப்ப கிண்டல் பண்ணி போடுறீங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான். இப்ப அந்த இது வெறும் திருட்டுக்காக தான் அவர் கத்தியால குத்துனாங்கங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி.
ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல சைஃப் அலி இது ஷாருக் கானுக்கு, சல்மான் கானுக்குலாம் கொலை மிரட்டல் வந்திருக்குன்னு. அதே மாட்டம் இவருக்கு வந்திருக்கு. வந்துட்டு இப்பதான் கத்திக்குது. அவன் பாருங்க இது பிளான் பண்ணி வந்திருக்கான். ஏன்னா 11வது அவன் அந்த பில்டிங் மொத்தமும் 14 ஃப்ளோர் இருக்குன்னல்ல. அதுல இருக்க எல்லாருமே பணக்காரங்க தான். அதுல அவன் எந்த வீட்டுக்குள்ள போயிருந்தாலும் அவனுக்கு காசு அதிகமா கிடைச்சிருக்கும். ஏன் குறிப்பா சைஃப் அலி கான் வீட்டுக்குள்ள மட்டும் போணும்? அப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, அவர திட்டமிட்டு கொலை முயற்சி தான் பண்ணியிருக்காங்க. இத கவர்மெண்ட்டும் சேர்ந்து, காவல்துறையும் சேர்ந்து கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு, அவங்களுக்கு நீதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அ இதுவரைக்கும் எங்களுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. மேலும் தகவல்கள கத்துக்கள் எங்கள் ருத்ரன் 2.0 சேனல காண தவறாதீர்கள்.